Hi students, full test 1 வந்து முடிச்சிருக்கோம். இதுல ஜாலஜி கொஸ்டின் பேப்பரோடைய டிஸ்கஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த full test 1 உடைய கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் இது வந்து பார்த்தோம்னா அனிமல் கிங்டம்ல 5 கொஸ்டின் வந்திருக்கு. ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு 4 கொஸ்டின் வந்திருக்கு. ஸ்ட்ரக்சர்ல சாலிடா வந்து பார்த்தா டிஷ்யூ கொஸ்டின்ல இருந்து ஒன்று வரும், காக்ரோச்ல ஒன்று வரும், அதே மாதிரி ஃப்ராக்ல வந்து ஒன்று வரும். அடுத்து வந்து பார்த்தா ஹியூமன் பிசியாலஜில வந்து பார்த்தா எல்லா சாப்டர்ல அப்ராக்சிமேட்டா 2 கொஸ்டின் கன்ஃபார்ம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹியூமன் ரீப்ரடக்ஷன் சாப்டர் வந்து ரீப்ரடக்ஷன் சாப்டர் வந்து பார்த்தா ஒரு 6ல இருந்து ஒரு 7 கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் மாலிகுலர் மோர் வெயிட்டேஜ் சாப்டர் இதுல வந்து 8 கொஸ்டின் வரும். அப்புறம் வந்து பயோடெக்ல 6ல இருந்து ஒரு 7 கொஸ்டின்ஸ் வந்து வரும். The given nucleic acid has a 30% adenine, 20% guanine, 20% thymine, 30% cytosine. The nucleic acid is. So அங்க 4 bases உடைய பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த நியூக்ளிக் ஆசிட் வந்துட்டு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவா டபுள் ஸ்டாண்டர்டா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஆர்என்ஏவா டிஎன்ஏவான்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்என்ஏவா டிஎன்ஏவான்னு கேட்கலாமா? தைமின் இருக்கு. ஸோ தைமின் இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு ஆர்என்ஏ வராது, டிஎன்ஏ தான் வரும். ஸோ இப்போ சிங்கிள் ஸ்டாண்டர்டா டபுள் ஸ்டாண்டர்டா? டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏக்கு எல்லாத்துக்குமே என்ன ரூல் அப்ளிகபிள் அப்படின்னா சார்பக் ரூல் அப்ளிகபிள். அப்போ எவ்வளோ ஏ இருக்கோ அதே பெர்சன்டேஜ் டி இருக்கணும், எவ்வளோ குவானைன் இருக்கணுமோ அதே பெர்சன்டேஜ் நமக்கு என்ன இருக்கணும், சைட்டோசின் இருக்கணும். அடினைன் வந்து பார்த்தோம்னா நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 30% கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா டைமிங் வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 20%. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. அப்போ இது டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை ஃபார்ம் பண்ணாது. ஆன்சர் என்ன இருக்கப்போ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. Which of the following polynucleotide recognize a monomer of polypeptide on one hand and on other hand recognize a codon? இப்போ என்ன பாலிநியூக்ளியோடைட்? ஸோ அது வந்து டிஎன்ஏவா ஆர்என்ஏவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன பாலிநியூக்ளியோடைட் வந்துட்டு மோனோமர் ஆஃப் பாலிபெப்டைட். மோனோமர் ஆஃப் பாலிபெப்டைட் என்னது, அமினோ ஆசிட்ஸ். ஸோ அமினோ ஆசிடும் அதுக்கப்புறமேட்டு கோடான் வந்துட்டு நமக்கு ரெகனைஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ எந்த ஆர்என்ஏ அமினோ ஆசிட ஒரு ஹேண்ட்ல ரெகனைஸ் பண்ணும், அதே மாதிரி ஒரு கோடான் அதாவது ஆன்டி கோடான வந்துட்டு இன்னொரு ஹேண்ட்ல வந்து ரெகனைஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும், டிஆர்என்ஏ. In eukaryote regulation of gene expression could be accepted at. So eukaryoteல gene regulation எந்த லெவல்ல வந்துட்டு எக்ஸ்பிரஸ் ஆகும், ஜீன் எக்ஸ்பிரஷன் எந்த லெவல்ல ரெகுலேட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல நடக்கும், அடுத்து ப்ராசஸிங் லெவல்லையும் ரெகுலேட் ஆகும், அடுத்து வந்து எம்ஆர்என்ஏ சைட்டோபிளாசத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும் எங்க நியூக்ளியஸ்க்கு. ஏன்னா சைட்டோபிளாசத்தினால நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ரைபோசோம்ஸ் இருக்கும். அடுத்து வந்து டிரான்ஸ்லேஷன் லெவல் இந்த லெவல்லையும் ரெகுலேட் ஆகும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா எல்லா இதுமே வரும். அப்போ தேர்ட் ஆப்ஷன். Next, if both strands of DNA in a given segment of DNA are transcribed, then 2 RNA molecule formed will be. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ ஒரு டிஎன்ஏ செக்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க, இதோடைய போத் ஸ்டாண்டுமே வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தா டிரான்ஸ்கிரிப்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 2 ஸ்டாண்டுமே வந்து டிரான்ஸ்கிரிப்ட் ஆச்சு அப்படின்னா 2 ஆர்என்ஏ ஸ்டாண்ட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஆர்என்ஏ ஸ்டாண்ட் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது 3 prime 3 prime பேரலா இருக்குமா, ஆன்டி பேரலா இருக்குமா, அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரியா இருக்குமா, ஐடென்டிக்கலா இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பேரலல் ஆன்டிபேரலல். பேரலல் அப்படின்னா 3 பிரைம்ல இருந்து 5 பிரைம் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருந்தால் தான் அது பேரலல்னு சொல்லுவோம். ஆனா இந்த 2 ஸ்டாண்டுமே வந்து நமக்கு எப்படி இருக்கு, ஒரே டைரக்ஷன் இல்லை. ஸோ ஆன்டி பேரலல். அப்போ
ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷனுமே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து காம்ப்ளிமெண்ட்ரியா இருக்குமா ஐடென்டிக்கலா இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஏ இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாண்ட்ல ஏ இருக்கு அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்டாண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா இராசில் தான் இருக்கும். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ரூல் தான் இங்க அப்ளிகபிள். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி தான் வரும், ஐடென்டிக்கல் வராது. அப்ப ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. The sequence in human chromosomes is repeated 15 times. Due to mutation, one of the repeat sequence get changed to ATTGC, GATTA, CGPTA. This change is called. ஆல்ரெடி ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எவ்வளவு டைம் ரிப்பீட் ஆகுது? 15 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. சம் மியூட்டேஷன்ஸ்னால இந்த சீக்வன்ஸ் இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆகுது. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம். ஸோ எந்த இடத்துல நமக்கு மியூட்டேட் ஆகுதுன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பேசஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது அடினைனுக்கு பதிலா நமக்கு டைமிங் மட்டும்தான் சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது ஒரே ஒரு பேசஸ்ல தான் என்ன ஆயிருக்கு? சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல இது ரிப்பீட் 15 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். ஆனா வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. இப்போ ரிப்பீட்டட் யூனிட் என்ன சொல்லுவோம்? பாலிமரைசேஷன். அப்போ சிங்கிள் நியூக்ளியோடைட், சிங்கிள் பேஸ் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம். Which of the following is not silent future of human genome project? அதாவது ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்க்கு சைலண்ட் ஃபியூச்சர் இருக்கும். அது இல்லாதது எதுன்னு தான் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், the regulation of lacoprene by repressor is reversed as a negative regulation. இது ஃபுல்லாவே நமக்கு ப்ரோகேரியோட்டோட ரெகுலேஷன் கேட்டிருக்காங்க. ஹியூமன் ஜீனோம் கொடுத்துட்டு நமக்கு லாகோப்ரான் கொடுத்துருக்காங்க. அப்ப நாட் தான் கேக்குறாங்க. அப்ப ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் தான். மத்த மூணுமே வந்து பார்த்தா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அதோட சைலண்ட் ஃபியூச்சர் தான். புரோட்டீன் வந்துட்டு லெஸ் தென் 2% தான் ஹியூமன் ஜீனோம்லயே கோட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் வந்துட்டு லார்ஜர் போர்ஷன் வந்து இருக்கும். குரோமோசோம் 1 வந்துட்டு மோஸ்ட் ஜீன் வந்து இருக்கும். ஒயில்ல வந்துட்டு கம்மியா தான் ஜீனஸ் இருக்கும். Mark the incorrect statement. During a DNA replication, both stand or copied. Incorrect தான் வந்து கேக்குறாங்க. DNA ரெப்ளிகேஷன்ல ரெண்டு ஸ்டாண்டுமே நமக்கு என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தா டெம்ப்ளேட்டா ஆக்ட் ஆகும். ஸோ ரெண்டு ஸ்டாண்டுக்குமே வந்து பார்த்தோன்னா நமக்கு டாட்டா ஸ்டாண்ட் கிடைக்கும். அப்போ போத் ஸ்டாண்ட் வந்து என்னாகும்? காப்பி ஆகும். இன் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒன் ஆஃப் த டிஎன்ஏ ஸ்டாண்ட் இஸ் டிரான்ஸ்கிரைப் இன்டு எம்ஆர்என்ஏ. ஆமா, டிரான்ஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தோன்னா டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ வரணும். இதுல ஒரு ஸ்டாண்ட் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தா டிரான்ஸ்கிரிப்ட் ஆகும். ஏன் ஒரு ஸ்டாண்ட் டிரான்ஸ்கிரிப்ட் ஆகும்? ரெண்டு ஸ்டாண்ட் டிரான்ஸ்கிரிப்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ஃபார்ம் ஆயிடும். டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்மளால புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண முடியாது. அப்போ சிங்கிள் ஸ்டாண்ட் தான் டிரான்ஸ்கிரிப்ட் ஆகும். இதுவும் கரெக்ட் தான். இன் டிரான்ஸ்கிரிப்ஷன் a single gene can be transcribed several times. ஸோ நமக்கு சிங்கிள் ஜீன் வந்து பார்த்தோம்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ல ஜீன், அந்த ஜீன்ல எந்த பக்கம் டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் இருக்கோ அது வந்து செவரல் டைம் என்ன ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ட் ஆகும். அதுவும் கரெக்ட் தான். டியூரிங் எ டிரான்ஸ்கிரிப்ஷன் அன்பைண்டிங் ஆஃப் டிஎன்ஏ இஸ் கேரிட் அவுட் பை ஹெலிகேஸ். ஹெலிகேஸ் வந்து எங்க அன்பைண்ட் பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நமக்கு ரெப்ளிகேஷன்ல மட்டும்தான் அன்பைண்டிங் பார்ட் பண்ணும். டிரான்ஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தா ஒரே ஒரு என்சைம் மட்டும்தான் இருக்கும். அது என்ன என்சைம்? ஆர்என்ஏ பாலிமரைஸ். ஆர்என்ஏ பாலிமரைஸ் மட்டும்தான் நமக்கு எல்லா ஒர்க்கையுமே வந்து பண்ணும். அதாவது இனிஷியேஷன் அன்வைண்டிங் பண்றதுல இருந்து இனிஷியேஷன் எலன்ஷன் டெர்மினேஷன் எல்லா ஒர்க்கையுமே இது பண்ணும் அப்படின்னு பார்த்தா ஆர்என்ஏ பாலிமரைஸ் தான் பண்ணும். அப்போ இந்த ஆப்ஷன் தான் தப்பு. ஏன்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. Which of the following structure have subtle join? சட்டில் ஜாயின் எங்க இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சட்டில் ஜாயின் எங்க இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா கார்பல்ஸ்க்கும் மெட்டாகார்பல்ஸ்க்கும். ஓகேவா? அப்போ தம் போடுது. ஸோ பிட்வீன் தி கார்பல் அண்ட் மெட்டாகார்பல் தி செப்பரேட்டட் பேண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஆர் கட் ஃப்ரம் அகரோஸ் ஜெல் extracted from the jellyfish. This process is known as gel electrophoresis. நம்ம பண்ணி பேண்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா செப்பரேட் ஆயிருக்கும். இதுல இருந்து இந்த டிஎன்ஏ பேண்டை மட்டும் கட் பண்ணி எடுக்கிற ப்ராசஸ் பேர் என்னன்னு கேக்குறாங்க. அதுதான் எலூஷன். Choose correct statement with respect to
ஹியூமன் பிரெயின் வச்சு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கேக்குறாங்க. செரிபெல்லம் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் பிரெயின். செரிபெல்லம் கிடையாது, செரிப்ரம் தான் லார்ஜ் பார்ட். அப்போ இது தப்பு. செரிப்ரம் இஸ் ஸ்ட்ரக்சரல் கான்ஸ்டிட்யூண்ட் ஆஃப் பிரைன் ஸ்டெம் வந்து பார்த்தா செரிப்ரம் வராது. ஏன்னா செரிப்ரம் வந்து ஃபோர் பிரைன்ல வரும். பிரைன் ஸ்டெம் என்னது வரும் அப்படின்னு வந்து பார்த்தா மிட் ஸ்டெம், பான்ஸ், அப்புறம் வந்துட்டு மெடுல்லா. இது மூணும் சேர்ந்துதான் நமக்கு எதை ஃபார்ம் பண்ணும், பிரைன் ஸ்டெம்மா ஃபார்ம் பண்ணும். அப்போ இதுவும் தப்பு. நெக்ஸ்ட், ஆப்டிக் லோப் ஆர் பிரசன்ட் இன் ஃபோர் பிரைன். ஆப்டிக் லோப் வந்து எங்க பிரசன்ட் ஆயிருக்கும், மிட் பிரைன்ல பிரசன்ட் ஆயிருக்கும். கார்போரா குவாட்ரிஜெமினா இஸ் பிரசன்ட் இன் மிட் பிரைன். ஓகே, கரெக்ட். Transgenic gas are used to test safety of polio vaccine before they used on human. Transgenic அதாவது போலியோ வேக்சின் வந்து ஹியூமன் யூஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி எதுல டெஸ்ட் பண்ணுவாங்க, டிரான்ஜெனிக் அனிமல்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல எதுன்னு பார்த்தா ஸ்பெசிபிக்கா மைஸ். Catecholamines associated with all following except. Catecholamines அப்படின்னா என்ன, அச்சினலின், நாரட்ரினலின். ஸோ கீழே இருக்கிறது கூட அச்சினலினும் நாரட்ரினனும் எது கூட அசோசியேட் ஆயிருக்கும், அதுல இல்லாதது இது. ஆக்சுவலா கேட்டகோலமைன்ஸ் அட்ரினலின் நாரட்ரினலின் என்ன பண்ணும், பிபியை இன்க்ரீஸ் பண்ணும். பிபி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம்ல வந்து பிபி இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் பியூப்பிள் டைலேஷன் வந்து நடக்கும். பிபி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வந்து இருக்கும். ஸோ பிபி இன்க்ரீஸ் ஆகுது, ஹைப்பர் டென்ஷன் இருக்கு. அப்போ வந்து பார்த்தா ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே லைசிஸ் ஆகும். அதே மாதிரி குளுக்கோஸும் லைசிஸ் ஆகும். நீங்க கேட்டது எக்ஸப்ட் தான் வந்து கேட்டிருக்காங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, கிளைகோஜெனசிஸ் கொடுத்திருக்காங்க. இங்க லைசிஸ் தான் நடக்கும், ஜெனசிஸ் நடக்காது. ஏன்னா எனர்ஜி அதிகமா கன்சப்ஷன் ஆகும். ஸோ ஆன்சர் என்ன, ஃபோர்த். ஓகே, மேட்ச் கேட்டிருக்காங்க. ஆம்பசிலின் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ ஆம்பசிலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னது, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன். ஏக்கு செகண்ட் ஆப்ஷன். ஓகே, இந்த ஆப்ஷன் வராது, மொத்தம் பாருங்க. அடுத்து வந்துட்டு PBR 322. PBR 322 அப்படிங்கிறது குளோனிங் வெக்டார். ஸோ ஆப்ஷன் செகண்ட். ஏக்கு டு பிக்கு ஃபோர்த்து, தேர்ட் ஒன் வந்து பார்த்தா சி. ஸோ GATTC அப்படிங்கிறது ரெகக்னிஷன் சீக்வன்ஸ். இப்போ அதோடைய ரெகக்னிஷன் சீக்வன்ஸ். அடுத்து வந்து பார்த்தா இந்த 2 அப்படிங்கிறது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். Which of the following state of hormone bind with receptor present on plasma membrane? ஓகே, பிளாஸ்மா அதாவது மெம்பரைன் பவுண்ட் ரிசெப்டார்ஸ் எங்க இருக்கும் ஹார்மோன்ஸ்க்கு அப்படின்னு வந்து பார்த்தா எந்தெந்த ஹார்மோன்ஸ்க்கு இருக்கும், புரோட்டீன் ஹார்மோனு, பெப்டைட் ஹார்மோனு, அதுக்கப்புறம் அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ். இதுக்கெல்லாம் மெம்பரைன் பவுண்ட் ரிசெப்டார்ஸ் இருக்கும். இன்ட்ரா செல்லுலார் ரிசெப்டார்ஸ் வந்து எதுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா அயோடோட் டெரிவேட்டிவ்ஸ், அதாவது அயோடின் டெரிவேட்டிவ்ஸ்க்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் கொண்டு இருக்கும். ஓகேவா, ஸோ அவங்க கேட்டது மெம்பரைன் பவுண்ட் ரிசெப்டார்ஸ் இருக்கிறதா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸ்ட்ரோஜன் வந்து நமக்கு என்னது, ஸ்டீராய்டு ஹார்மோன். ப்ரொஜெஸ்ட்ரானும் ஸ்டீராய்டு தான், வராது. அதே மாதிரி தைராக்சின் நமக்கு என்னது, அயோடோ டெரிவேட்டிவ். அப்போ இதுவும் வராது. அப்போ ஆன்சர் என்ன, அட்ரினலினும் குளுக்கோகானும். இதுலதான் வந்துட்டு மெம்பரைன் பவுண்ட் ரிசெப்டார்ஸ் இருக்கும். Small chemically synthesized oligonucleotide that are complementary to region of DNA is called primers. So oligonucleotide வந்து நமக்கு பிரைமர் தான். அட்டாக் பாலிமரேஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ், இதெல்லாம் இது என்சைம், இது வந்து இதுவும் என்சைம் தான். PCR அப்படிங்கிறது டெக்னிக். Okay. How many of given hormones play significant role in a calcium balance in our body? So calcium balanceல வந்து இன்வால்வ் ஆகுற ஹார்மோன் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தா பாரத்தார்மோன். பாரத்தார்மோன் வந்து பிளட் கால்சியம் லெவல் என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து தைரோகால்சிட்டோனின். தைரோகால்சிட்டோனின் என்ன பண்ணும், பிளட் கால்சியம் லெவலை டிக்ரீஸ் பண்ணும். ஸோ ரெண்டும் சேர்ந்துதான் நமக்கு பிளட் கால்சியம் லெவலை ரெகுலேட் பண்ணும். அப்போ ஆன்சர் A and B, ஃபோர்த் ஆன்சர்.
Which of the following process technique are include under modern biotechnology? Modern biotechnology include ஆகிற டெக்னிக் கேட்டிருக்காங்க. ஸோ ஐவிஎஃப் டெஸ்ட் டியூப் பேபிக்கு இருக்கிறது இதுவும் பயோடெக்கோடைய ஒரு டெக்னிக். அடுத்து சிந்தசிஸ் ஜீன் அண்ட் யூசிங் ஜீன் சிந்தசிஸ் பண்ணி யூஸ் பண்றது சூரியகாந்தன் டிஎன்ஏ டெக்னாலஜி. அடுத்து டெவலப்பிங் டிஎன்ஏ வேக்சின் இதுவும் பயோடெக்னா. கரெக்டிங் டிஃபிஷியன்சிஸ் ஏடிஏ டிஃபிஷியன்சி க்யூர் பண்ணுவோம். ஸோ அதுவும் தான். ஸோ ஆன்சர் ABCD ஆன்சர் 4th ஆப்ஷன். செலக்ட் இன்கரெக்ட் with respect to cortisol. Cortisol வச்சு incorrect statement கேட்டிருக்காங்க. cortisol ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. இம்யூனிட்டியும் என்ன பண்ணும் அப்படின்னா சப்ரஸ் பண்ணும். ஆன்டி அலர்ஜிக் ஹார்மோன் பண்ணும். இவங்க கேட்டது இன்கரெக்ட். ஆர்பிசி ப்ரொடக்ஷனை சப்ரஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பண்ணாது. அப்ப ஆன்சர் என்ன வரும்? செகண்ட். Which of the following muscles help to increasing the volume of thoracic cavity? So thoracic cavity ஓட வால்யூம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு இன்வால்வ் ஆகுற மசில்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கீழே நமக்கு ஆண்ட்ரோ போஸ்டீரியர் ஆக்சிஸ்ல இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நமக்கு டயஃப்ரம் டூம் ஷேப்ல இருக்கும். ஸோ அது என்ன ஆகணும்? கண்ட்ராக்ட் ஆகணும். அதுக்கப்புறம் டார்சோ வென்ட்ரல் ஆக்சிஸ்ல பார்த்தா நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா ரிப் ஸ்லைட்டா எலவேட் ஆகணும். அதுக்கு ஹெல்ப் பண்றது என்னது? எக்ஸ்டர்னல் இன்டர்கோசல் மசில். ஸோ ஆன்சர் என்ன? டயஃப்ரம் எக்ஸ்டர்னல் இன்டர்கோசல் மசில். ஸோ ஆன்சர் பி. So answer diaphragm and external intercostal muscle, first one. Which of this has double closed type circulatory system? என்ன கொடுத்திருக்காங்க? டபுள் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் டபுள்னு கொடுத்துட்டாங்க. யாருக்கு இருக்கும்? மெஜாரிட்டியா நமக்கு பார்த்தா வெர்டபிரேட்ல பேர்ட்ஸ்க்கும் ஹியூமன்ஸ்க்கும் மட்டும்தான் double closed circulatory இருக்கும். So birds and humans. Which substance are reabsorbed actively in nephrons? Actively. So energy utilize பண்ணிட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரீஅப்சார்ப் ஆகும். எது அப்படின்னு பார்த்தா அமினோ ஆசிட், குளுக்கோஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட். இது மூணுமே ரீஅப்சார்ப் ஆகும்போது எனர்ஜி தேவைப்படும். வாட்டர் வராது. வாட்டரும் அப்புறம் நைட்ரோஜனஸ் வேஸ்டும் பார்த்தா பாசிவா தான் ரீஅப்சார்ப் ஆகும். அப்போ இங்க வாட்டர் இருக்கு, எதுவும் வராது. ஸோ நைட்ரோஜன் வேஸ்ட் எதுவும் வராது. இப்போ ஆன்சர் குளுக்கோஸும் எலக்ட்ரோலைட்டும். How many organisms show bilateral symmetry? இதுல கொடுத்ததுல இதெல்லாம் bilateral symmetry அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ bilateral symmetry நமக்கு radial symmetry, bilateral symmetry ரெண்டு இருக்கு. அதாவது ஒரு பாடி பிளேன் எந்த பக்கத்துல இருந்து டிவைட் ஆச்சு அப்படின்னா எல்லா சைடும் இருந்து என்னால டிவைட் பண்ண முடியும் அப்படின்னா ரேடியல் சிமெட்ரி. bilateral symmetry அப்படின்னா ஒரு பாடி பிளேன் பை ஈக்குவல் ஆஃபா மட்டும்தான் அதாவது ஒரே ஒரு பிளேன் மட்டும்தான் டிவைட் ஆகும். நமக்கு ரேடியல் சிமெட்ரி அதாவது எது வரும் அப்படின்னு பார்த்தா ரேடியல் சிமெட்ரிக் எக்ஸாம்பிள் நிடேரியன்ஸும் டீனோபோரா. இது ரெண்டு மட்டும்தான் ரேடியல் சிமெட்ரிக் எக்ஸாம்பிள். அது எல்லாமே எங்க வரும் அப்படின்னா பைலேட்டரல் சிமெட்ரி. ஸோ ஹைட்ரா நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தா நிடேரியா இது வராது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா யூபெக்டல்லா ஸ்பாஞ்சஸ். ஸோ இது ஏசிமெட்ரி, இதுவும் வராது. அருளியா இதுவும் நிடேரியா, எதுவும் வராது. பிளெனேரியா ஓகே பைலேட்டரல் சிமெட்ரி. அஸ்காரிஸ் இதுவும் வரும். நெக்ஸ்ட் உச்சேரியா வரும். ஆடம்சியா நிடேரியன்ஸ் இதுவும் வராது. லைசாலியா எதுவும் வராது. ஸோ 1, 2, 3 ஆன்சர் next.
க்ளோஷர் ஆஃப் செமிலூனார் வால்வ் இன் ஹியூமன் ஹார்ட். ஓகே, ஹியூமன் ஹார்ட் இருக்கு. இதுல வந்துட்டு செமிலூனார் வால்வ் வந்து எப்ப க்ளோசர் ஆகும்னு கேட்டிருக்காங்க. செமிலூனார் வால்வ் எதுக்கு எங்க இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா அரோட்டாலையும் கொலுமினரி ஆர்ச்சிலையும், அதாவது வென்ட்ரிக்கிள்ல இருந்து பிளட் வந்து கொலுமினரி ஆர்ச்சிக்கு போகணும் அப்படின்னா செமிலூனார் வால்வ் வந்து ஓப்பன் ஆகணும். அதே மாதிரி அரோட்டாக்கு போகணும் அப்படின்னா செமிலூனார் வால்வ் வந்து ஓப்பன் ஆகணும். அப்போ வென்ட்ரிக்கிள்ல வந்து ப்ரெஷர் வந்து என்ன ஆகும், ரொம்ப ஹெவியா இருக்கும்போது என்ன ஆகும், இங்க கன்ட்ராக்ஷன் இருக்கும். அப்போ இங்க இருக்கிற ப்ரெஷர்னால செமிலூனார் வால்வ் என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். அப்போ ப்ரெஷர் ஃபுல்லா இருக்கனால செமிலூனார் ஓப்பன் ஆயிட்டு எல்லா பிளட்டும் வெளியே போயிடும். அப்போ வென்ட்ரிகுலர் வந்து என்ன ஆகும், ப்ரெஷர் ஃபுல்லா பிளட் எல்லாம் வெளியே போயிடுச்சு அப்படின்னா இங்க வென்ட்ரிகுலர் கன்ட்ராக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கும், சிஸ்டோல் வந்து முடிஞ்சிருக்கும். அப்போ பிளட் எல்லாம் வெளியே போயிருக்கு. அப்போ வென்ட்ரிகுலர் என்ன ஆயிருக்கும், வென்ட்ரிகுலர் வந்து ஃபுல்லா வந்து டயஸ்டோல் ஆயிருக்கும், அதாவது ரிலாக்ஸ் ஆயிருக்கும். அது ரிலாக்ஸ் ஆகுறப்போ இந்த இடத்துல ப்ரெஷர் கம்மியா இருக்கும். அதனாலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா செமிலூனார் ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா க்ளோஸ் ஆகும். அப்போ வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் அப்பதான் வந்துட்டு க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி ப்ரெஷர் எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ வென்ட்ரிகுலர் டயஸ்டோல், டிக்ரீஸ் இன் வென்ட்ரிகுலர் ப்ரெஷர். Select incorrect statement. Okay, incorrect statement கேட்டிருக்காங்க. Platyhelminthes have double opening of digestive system, so it called incomplete. Platyhelminthesல double opening இருக்காது. மவுத் பார்ட்டும் ஆனஸும் வந்து பார்த்தோன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சிங்கிள் ஓப்பனிங், ரெண்டுமே போத் இது, அதாவது மவுத்தும் ஆனஸும் ஒரே ஒரு ஓப்பனிங்கா மட்டும்தான் இருக்கும். இன்லெட் அவுட்லெட் ரெண்டுமே ஒன்னாதான் இருக்கும். அதனாலதான் இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்கம்ப்ளீட் டைஜஷன் சிஸ்டம் சொல்லுவோம். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, டபுள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் தான். செகண்ட் வந்து பார்த்தா ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல செல்ஸ் எல்லாமே பாட்டைட் தான் இருக்கும். ஸ்பாஞ்சஸ் மோஸ்ட்லி ஏசிமெட்ரியா தான் இருக்கும். அடல்ட் எக்கினோடெர்மைட் வந்து ரேடியல் சிமெட்ரி தான் பிரசன்ட் ஆயிருக்கும். Identify the correct statement about progesterate. ஓகேவா, சோ progesterate வச்சுட்டு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. progesterate அப்படிங்கிறது வந்துட்டு ஐயூடி. சோ progesterate, identify the correct statement about progesterate. So progesterate வச்சு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. progesterate அப்படிங்கிறது என்னது, ஐயூடி. So progesterate, so hormone releasing IUD, they are hormone releasing IUD. Chondrite are differ from non-chondrite having. ஓகேவா, சோ non-chondriteல இருந்து chondrite வந்து எப்படி டிஃபர் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. சோ நோட்டோகார்ட் வந்து என்ன பிரசன்ட், chondriteல பிரசன்ட் ஆயிருக்கும். ஆனா என்ன நோட்டோகார்ட், டார்சல் சைடு நோட்டோகார்ட். அப்போ இதுவும் தப்பு. ஆர்ட் வந்து எப்படி இருக்கும், வென்ட்ரல் சைடு தான் ஆர்ட் இருக்கும். அப்போ தப்பு. போஸ்ட் ஆனடைல் இருக்கும், ப்ரீ ஆனடைல் இருக்காது. அப்ப ஆன்சர் என்ன, வென்ட்ரல் ஆர்ட். Assessment. The cells are variable in shape. They may be round, bicconcave, amoeboid, columnar, even irregular. So cells வந்து நிறைய ஷேப்ல இருக்கும், வேரியபிள் இருக்கு. என்னென்ன ஷேப் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தா ரவுண்டு, பைகான்கேவ், ஆர்பிசி ஷேப் கொடுத்துருக்காங்க. ஸோ காலம்னார் எபித்தீலியம், அதாவது இர்ரெகுலர் ஷேப். இந்த மாதிரி ஒவ்வொரு ஷேப்லயும் செல்ஸ் வந்து வேரியபிளா இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் செல்ஸ் பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஷேப் எதனால வேரியபிள் ஆயிருக்கு, அது டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனா பண்ணணுங்கிறதுக்காக வேரியபிள் ஆயிருக்கு. ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் பண்ணும். அப்போ அசஸனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். அப்போ எடுத்தோன்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து போடாது, நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வராது. என்ன வரும், போத் அசஸன் அண்ட் ரீசன் கரெக்ட். அசஸன் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். Identify the reusable contraceptive. So reusable contraceptive திரும்ப யூஸ் பண்ண முடியும். கான்ட்ராக்ட் எல்லாமே வந்து பார்த்தா சிங்கிள் யூஸ் தான். இம்ப்ளான்ட் இன்ஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப அது எடுத்துரும் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ஸோ இம்ப்ளான்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப அது எடுத்தா அது ரீயூசபிள் கிடையாது. ஒன்லி டயஃப்ரம் மட்டும் தான் நமக்கு ரீயூசபிள் கான்ட்ராசெப்டிவ். At the time of puberty, how many primary follicle exist in each ovary? So each ovary ne கொடுத்திருக்காங்க. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 60,000ல இருந்து 80,000. இன் கேஸ் வந்து நமக்கு போத் ஓவரின்னு கொடுத்திருந்தா நம்ம என்ன எடுக்கணும், 1,20,000 அந்த மாதிரி ஆன்சர் இருக்கும். ஓகேவா.
After transformation of spermatid into sperm, the head become embedded in cell is called X and are finally released from Y. By the process is called Z and the XY Z. ஓகேவா ஸ்பெர்மாடிட் வந்து ஸ்பெர்மா வந்து மாறிடுச்சு. இப்படி மாறினதுக்கு அப்புறமேட்டும் ஒரு செல் கூட அதோட ஹெட் என்ன இருக்கு அப்படின்னா எம்பார்டட் ஆயிருக்கு. அந்த செல் என்னது அப்படின்னு வந்து பார்த்தா இதுதான் எக்ஸ். எக்ஸ் அப்படிங்கிறது அந்த செல் பேர் என்ன? செட்ரோலிக் செல். செட்ரோலிக் செல்ல தான் வந்துட்டு அதோட ஹெட் வந்து எம்பார்டட் ஆயிருக்கும். இது வந்து நமக்கு எங்க வந்து ரிலீஸ் ஆகும்? செமினிஃபரஸ் டியூபியூல்ல தான் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ செமினிஃபரஸ் டியூபியூல்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸோடைய பேரு ஜெட். அந்த ப்ராசஸ் என்ன? ஸ்பெர்மியேஷன். அதாவது ஸ்பெர்மோடைய ஹெட் செட்ரோலிக் செல்ல எம்பெடடா இருக்கும். அது வந்து எங்க ரிலீஸ் ஆகும்? செமினிஃபரஸ் டியூபியூல்ல ரிலீஸ் ஆகும். அந்த ப்ராசஸ் பேர் என்ன? ஸ்பெர்மியேஷன். So answer third. This graph I'll indicate which type of natural selection in a population. So graph கொடுத்திருக்காங்க. இதுல எந்த டைப் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நார்மல், அதாவது நம்மளுடைய ஒரிஜினல் பாப்புலேஷன். இதுல இருந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா நேச்சுரல் செலெக்ஷன் இருக்கு. அப்போ இது மீன் கேரக்டர் வேல்யூ. இப்போ ஒரு மீன் கேரக்டர் வேல்யூ இருக்கு. அந்த மீன் கேரக்டர் வேல்யூ வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரிமிட்டி வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு டிவைட் ஆக போகுது. அப்போ இது என்ன செலெக்ஷன்? டிஸ்ரப்டிவ் செலெக்ஷன். Movement of mucus in a specific direction of over epithelium is functional. So movement அப்படிங்கிறப்போ நமக்கு movement ஹெல்ப் பண்றது இது cilia. So ciliated epithelium. Modern Homo sapiens evolved between. So Homo sapien ஓட இயர் என்ன அப்படின்னா 75,000ல இருந்து 10,000 years ago. Okay. Copulatory pad found at. ஸோ கப்லேட்ரி பேட் வந்து எங்க, அதாவது ஃப்ராக்ல வந்து கேட்டிருக்காங்க. ஃப்ராக்ல கப்லேட்ரி பேட் எங்க வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ஃப்ராகோடைய 4 லிம்ப்ல ஃபர்ஸ்ட் டிஜிட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. Which of the given statement is correct in the context of observing DNA fragments separated by agarose gel electrophoresis? Okay, agarose gel electrophoresis வச்சு நான் DNA fragment என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா செப்பரேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்க கொடுத்துருக்கிறதுல எது கரெக்டா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி பார்க்க முடியும்னு தான் கேட்டிருக்காங்க. அதாவது டிஎன்ஏவை நார்மல் லைட்ல வந்து விசிபிள் பண்ண முடியுமா, இல்ல வேற எதுலையாவது விசிபிள் பண்ண முடியுமா, ஸ்டெயின் பண்ணிருக்குமா வேணாமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம விசிபிள் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எத்திடியம் புரோமைட் போட்டு ஸ்டெயின் பண்ணிருக்கணும். அதே மாதிரி ஸ்டெயின் பண்ணிருந்தா மட்டும் போதாது, நாம அது நார்மல் விசிபிள் லைட்ல நம்மளால பார்க்க முடியாது. யூவி லைட் காஸ் பண்ணணும். ஸோ எத்திடியம் புரோமைட் போட்டு ஸ்டெயின் பண்ணணும், யூவி லைட்டுக்கு எக்ஸ்போஷர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாம என்ன பண்ணணும்? பார்க்கணும். ஓகே. அசன் நியூரான்ஸ் ஆர் எக்ஸிஸ்டபிள் செல். ஸோ என்ன அப்படின்னா நியூரான்ஸ் வந்துட்டு ஒரு இம்பல்ஸ கேரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிஸ் இருக்கிற செல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அதோட பிளாஸ்மா மெம்பரைன் வந்து போலரைஸ் ஸ்டேட்ல இருக்கும். போலரைஸ் அப்படின்னா பிளஸ் அண்ட் மைனஸ் சார்ஜ், அதாவது அதோடைய சார்ஜஸ் வந்து செப்பரேட்டா வந்து பிரிஞ்சிருக்கும். சார்ஜ் இருக்கு, அப்ப சார்ஜ் இருந்தா தானே இம்பல்ஸா நம்மளால வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ கரெக்ட் தான். அப்போ அசசனும் கரெக்ட் தான், ரீசனும் கரெக்ட் தான். நமக்கு என்ன பண்ணும்? அசசன் ரீசன் வந்து அசசனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. Okay. Each myofibril has alternation of dark and light band on it. Okay. இதுதான் வந்து பார்த்தோம்னா நமக்கு மயோஃபைப்ரில். ஓகேவா? மயோஃபைப்ரில்ல வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா டார்க் பேண்டும் லைட் பேண்டும் வந்து மாறி மாறி இருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு ஏ பேண்ட் என்ன அப்படின்னா டார்க் பேண்ட், அடுத்து வந்து ஐ பேண்ட் என்ன அப்படின்னா லைட் பேண்ட். ஸோ ஏ பேண்டும் லைட் பேண்டும் மாறி மாறி இருக்கு, ஆல்டர் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, கரெக்ட். அடுத்து the myofibril has specific distribution pattern of actin and myosin protein. ஓகே, மயோஃபைபிரில்ல நமக்கு வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு பேட்டர்ன்ல வந்து பார்த்தா நமக்கு ஆக்டின், அதாவது ஆக்டினும் இருக்கு, அதே மாதிரி வந்து மயோசின் புரோட்டீனும் வந்துட்டு இருக்குன்னு கொடுத்துருக்காங்க.
ஏன் ஆல்டர் ஆகி இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு பேட்டர்ன்ல வந்து ஆக்டின் ப்ரோட்டீன் மயோசின் ப்ரோட்டீனும் வந்துட்டு நமக்கு அமைஞ்சிருக்கு. அதனாலதான் வந்து பார்த்தா டார்க் பேண்ட் லைட் பேண்ட் வந்து ஆல்டர்னேட் பேட்டர்ன்ல வந்து இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரீசனும் கரெக்ட் தான், அசசனும் கரெக்ட் தான். அப்போ ரீசன் வந்து அசசனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, மேட்ச் கேட்டிருக்காங்க. ஐஆர்வி இன்ஸ்பிரேட்டர் ரிசர்வ் வால்யூம். இன்ஸ்பிரேட்டர் ரிசர்வ் வால்யூம் எவ்வளவு அப்படின்னா 2500 இருந்து நமக்கு 3000 வரும். அப்போ வந்து ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு சி. அப்போ ஃபர்ஸ்டுக்கு சி. ஃபர்ஸ்டுக்கு சி. அடுத்து வந்து பார்த்தோம்னா நமக்கு செகண்ட்க்கு பி. இஆர்வி. இஆர்வி வந்து எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? செகண்ட். ஸோ எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் தான். அடுத்து வந்து பார்த்தோம் டிவி டைடல் வேல்யூ எவ்வளவு இருக்கும்? டைடல் வேல்யூ வந்துட்டு நமக்கு 500 வந்து இருக்கும். ஆர்வி வந்து பார்த்தோம்னா ரெசிடுவல் வேல்யூம். ஸோ 1200 ml. ஸோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். மேட்ச் கேட்டிருக்காங்க. ஸோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னது? ஜெல்லிபிஸ். ஜெல்லிபிஸ்க்கு என்னோட பேர் என்ன? அருளியா. ஸோ ஏக்கு ஃபோர்த் ஆப்ஷன். ஃபோர்த். இந்த ஒரே ஒரு ஆன்சர்ல தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கரெக்ட் பார்த்துக்கலாமா? ஸோ இது என்னது? பிக்கு வந்துட்டு 1 கொடுத்துருக்காங்க. பிக்கு 1 ஸ்பாஞ்சில்லா அதோட டயக்ராம். அடுத்து சி. சிக்கு யூஸ்பான்சியா. அடுத்து வந்துட்டு டிக்கு வந்து சல்ஃபா. நெக்ஸ்ட் மெச்சுரேஷன் இஸ் டியூ டு. மெச்சுரேஷன் எதனால நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா எதனால நடக்கும்? மெச்சுரேஷன் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனாலதான் நடக்கும். அதாவது யூரினரி பிளேடர் ஆஃப் த வால்யூம் வந்துட்டு நமக்கு பில் ஆயிடுச்சு, ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கிருந்து ரிஃப்ளெக்ஸ் எங்க போகும் அப்படின்னா நம்மளோட பிரெயினுக்கு வந்து போகும். பிரெயின்ல அங்கிருந்து இருக்கிற ஸ்பிரின்ச்சர்ஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற ரிஃப்ளெக்ஸ் வந்து வரும். அதனாலதான் என்ன நடக்குது அப்படின்னா மெச்சுரேஷன் நடக்குது. If an adult human female took drug that inhibit the release of LH, which of the following would not occur? So, female என்ன பண்றாங்க அப்படின்னா LH ஸ்டாப் பண்ற மாதிரி ஒரு ட்ரக் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால வந்து என்ன நடக்கும்? LH ஸ்டாப் பண்ற மாதிரி நான் எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ LHோட ஒர்க் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா ஓவுலேஷன்ல இன்வால்வ் ஆகுறது. ஸோ அப்ப LH இன்ஹிபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகாது? ஓவுலேஷன் நடக்காது. ரிலீஸ் த ஓவம் ஃப்ரம் மெச்சூர் ஃபாலிக்கிள். ஓவுலேஷன் நடக்காது. ஆமா தானே? அப்போ இங்க இருக்கிறாங்க. Which of the following is correct with respect to evolution history of man? ஓகேவா? இதுல கரெக்ட் ஆப்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஆஸ்ட்ரோபிதிகஸ் evolved 2 billion years ago. ஓகே, ஆஸ்ட்ரோபிதிகஸ் வந்துட்டு 2 billion years கரெக்டா தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு ஹோமோ ஹாபிலஸ் வாஸ் குட் ஹண்டர். ஹாபிலஸ் கிடையாது, எரெக்டஸ் தான் வந்து குட் ஹண்டர்ஸ். அடுத்து வந்து பார்த்தா எரெக்டஸ் டெவலப்ட் டெமான்ஸ்டிகேஷன். யார் வந்து டொமஸ்டிகேஷன் யாரும் வந்து டெவலப் பண்ணா? மாடர்ன் மேன் தான் டொமஸ்டிகேஷன் பண்ணாங்க. ஆஸ்ட்ரோபிதிகஸ் லிவ் இன் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா. ஸோ அமெரிக்கன் கிடையாது. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஃபீமேல் காக்ரோச் லேக்ஸ். ஃபீமேல் காக்ரோச்ல இது இருக்காதுன்னு கேக்குறாங்க. ஆனல் சசி போத் ரெண்டுக்குமே இருக்கும், ஜென்டல் கோச் ரெண்டுக்குமே இருக்கும், விங்ஸும் ரெண்டுக்குமே இருக்கும். ஆனா ஃபீமேலுக்கு ஆனல் ஸ்டேல் இருக்காது. இது ஒன்லி மேலுக்கு மட்டும்தான் இருக்கும். A fall in glomerular blood flow can activate. Okay, GFR வந்துட்டு ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன ஆகும்? ரெனின் ஆஞ்சியோடென்சின் மெக்கானிசம் நடக்கும். அதாவது GFR ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஜஸ்டா குளோமுலர் அப்பaratus வந்துட்டு இருக்க ஜி செல்ஸ் வந்து எதை செக்ரீட் பண்ணும்? ரெனினை செக்ரீட் பண்ணும். இந்த ரெனின் வந்துட்டு ஆஞ்சியோடென்சின் 1 கொடுக்கும். ஆஞ்சியோடென்சின் 1 வந்து ஆஞ்சியோடென்சின் 2 கன்வெர்ட் ஆகும். ஆஞ்சியோடென்சின் 2 வந்து எங்க போகும்?
அட்ரினல்ல போயிட்டு ஏடிஹெச் வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ் தான். அப்போ ரெனின் ஆன்ஜியோடென்சின் மெக்கானிசம் வந்து நடக்கும். தேங்க்யூ.